நான் இது வரைக்கும் போன எல்லா கோயிலுமே தியானத்தில் வந்த உத்தரவு தான். ஆனால் இந்த ராமநாதபுரம் மட்டும்தான் அதுலேருந்து தனிச்சு பார்க்கணும். எனக்கு ஏன்னா இதில் எந்த உத்தரவும் வரல. நான் திட்டமிட்டது வந்து பெங்களூர் கர்நாடகாவில் ஒரு முருகர் கோயில் இருக்குது. அதை பற்றி போகணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. நான் உடனே இப்போ முருகர் ஒன்று நடத்துவேன். அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு கோவில் இருக்கிறது கூட எனக்கு தெரியாது. இந்த பேரில் இருக்கிறது கூட எனக்கு தெரியாது. ஓகே, நம்மளுக்கு முருகர் அடுத்த உத்தரவு கொடுக்குற வரைக்கும் அப்படியே திருவிடைக்கழி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேறு எங்கேயுமே போலியே. அது பேசி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம சொன்ன அடுத்தது முருகர் உத்தரவு கொடுத்தா சொல்கிறேங்கன்ட்டு. அப்போ ஒரு நாள் ஃபோன் பண்ணி எங்கே இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னாரு. நான் வந்து ராமநாதபுரத்தில் ஒரு கோயிலுக்கு வந்தேன், அந்த முருகர் உங்களை வர சொல்கிறாரு, வந்து பாருங்கன்றார். பேர் என்னங்க? என்ன? ரணபலி முருகர். இங்கே ஒரு வேல் இருக்குது. இந்த வேல் வந்து சாதாரண வேல் கிடையாது, கடலில் கிடச்ச வேல். முருகர் கனவுல போய் சொன்ன வேலுன்னு எல்லாமே சொல்கிறார். நான் எப்பயும் போல் சரிங்க, ரொம்ப சந்தோஷங்க, முருகர் உத்தரவு கொடுத்தா நான் கண்டிப்பாக போகிறேன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். திரும்ப அந்த கோயிலை பற்றி தேடுறேன். அதுக்கப்புறம் முருகர் உத்தரவு கொடுத்தா போவோன்னு சொல்லி தான் என் மைண்டில் இருக்குது. அதுக்கப்புறம் எதுவும் பேசவே இல்லை. அவர் சொன்ன ஒரு 2 நாள் கழித்து திரும்ப எனக்கு ராமநாதபுரத்துலேருந்து ஒரு கால் வருது. அவர் வேற ஒரு விஷயமா பேசுகிறார். திருச்செந்தூர் சம்மந்தமாக பேசும்போது இங்கே ரணபலி முருகர்னு ஒன்று இருக்காரு. அவர் அண்ணாமலை சாமி பேசுகிற விஷயம் எனக்கு தெரியாது. இவரும் எனக்கு தெரிஞ்ச ஆள் கிடையாது. ரணபலி முருகர்னு ஒரு முருகர் இருக்காரு, வந்து பாருங்க அப்படின்ட்டு. என்னடா இது, இப்போ நேற்று 2 நாளைக்கு முன்னாடி தான் அண்ணாமலை சாமி சொன்னார். அப்போ ஏதோ முருகர் நம்மளுக்கு சொல்ல வராரு, ஏதோ மெசேஜை கன்வே பண்ணுறாருன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் திரும்ப முருகர்கிட்ட உத்தரவு கேட்டோன்னே கோயிலுக்கு போகணுன்னு வருது.